முகிலன், தற்போது போயிங் நிறுவனம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? போயிங் நிறுவனத்துடைய விசாரணை எப்படி இருக்கும்? தற்போது போயிங் நிறுவனமானது தனது முழு ஆதரவும், அதாவது இந்த விசாரணைக்கு தேவையான அனைத்து உதவிகளுக்கும் அவர்கள் தயாராக இருப்பதாக முதலில் அதிகாரப்பூர்வமாக தற்போது தெரிவித்திருக்கின்றனர். போயிங் நிறுவனத்தின் பங்களிப்பானது மிக முக்கியமானதாக இருக்கும். ஏனால் இந்த விமானத்தை வடிவமைத்து தயாரித்த போயிங் நிறுவனம் பல டெக்னிக்கல் டேட்டாஸை இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. இதனால் அவர்களின் உதவி என்பது மிக முக்கியமான பார்க்கப்படும். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், இந்த விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்று இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த விமானங்கள் தொடர்பான விபத்துகள் ஏற்படும் போது அந்த விசாரணை நிறுவனம் தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளும். அந்த அதிகாரிகள் ஏற்கனவே அங்கு அகமதாபாத்துக்கு சென்று விட்டனர். இனி இவர்களும் அங்கு சென்றடைந்தவுடன் இந்த விசாரணையானது தொடங்கும். இவர்கள் பங்களிப்பு மிக உதவியாக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் தேவா. தற்போதைக்கு அங்கு இருக்கக்கூடிய இருந்தவர்களின் உடலை மீட்கும் பணிகள் தான் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த காட்சிகளில் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. NSG போன்ற உயர் பாதுகாப்பு அமைப்பினரும் தற்போது அங்கு இருக்கின்றனர். NSG என்பது அங்கு மீட்பு பணிகளில் மட்டுமல்லாது அங்கு அவர்கள் அந்த ஆதாரங்களையும் மற்றும் மற்ற விஷயங்களும் அங்கு அவர்கள் சேகரிப்பார்கள். இது போன்று அங்கு முக்கியமான அந்த ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் சேகரித்த பின்பு அதை வைத்துதான் விசாரணையானது தொடங்கும். மிக முக்கியமாக அந்த பேக் பாக்ஸ் மற்றும் வாய்ஸ் கால் ரெக்கார்டர் என்று சொல்வார்கள். அவர்கள் அதாவது விமானிகளுக்கு இடையே என்ன பேசினார்கள் என்பதும் தனியாகவே அதுக்குள் பதிவாகும். அதுக்கென்ற ஒரு கருவியும் இருக்கிறது. அந்த கருவி மற்றும் பிளாக் பாக்ஸ் இவைதான் இந்த இரண்டும் தான் மிக முக்கியமானவை. அவற்றை சேகரித்த பின்பு அதில் இருக்கக்கூடிய அந்த தரவுகளை எடுப்பது, இவைகள் தான் இந்த விமானங்கள் விபத்துக்குள்ளாகும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் அந்த அதாவது இந்த விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளும் முதலில் செய்ய தொடங்குவார்கள். இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரை நமக்கு தெரியவில்லை. நமக்கு தெரிந்தது, விமானம் ஓடுதளத்திலிருந்து லண்டன் செல்வதற்காக கிளம்பி சில நிமிடங்களிலே விழுந்து நொறுங்குகிறது. இதுதான் தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இதற்கு காரணம் என்ன என்பது இனி விசாரணையில் தான் தெரிய வரும் தேவா. ஆனால் மிக முக்கியமாக இதற்கான காரணங்கள் என்னென்னவாக இருந்தது, அது மட்டுமல்லாமல் இந்த மேடே கால் என்று சொல்வார்கள். அதாவது விமானத்தில் அபாயம் ஏற்படும் போது உடனடியாக பைலட்டுகள் இந்த மேடை கால் கொடுப்பார்கள். அதாவது அவர்களால் அது சரி செய்ய முடியாது என்று தெரிந்த உடனேயே அவர்கள் ATCக்கு அந்த சமிக்கையை வழங்குவார்கள். அவ்வாறு இந்த விபத்தின் போதும் இரண்டு பைலட்டுகளுமே அந்த மேடை கால் என்பதை செய்யப்படுகிறது. அதை செய்த உடனேயே அந்த விமான கட்டுப்பாட்டு தளம் அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே அது விழுந்து நொறுங்குகிறது. இதைத்தான் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதாவது ATC எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையோ அல்லது எந்த ஒரு அறிவுரையோ வழங்குவதற்கு முன்பாகவே அந்த விமானமானது விழுந்து நொறுங்குகிறது. அதாவது ரொம்ப சிறிய நேரத்தில் சுமார் 243 உயிர்களும் பிரிந்திருக்கின்றன. இதற்கான தொழில்நுட்ப காரணம் என்ன என்பது முழு விசாரணையில் தான் தெரிய வரும் தேவா. ஆனால் தற்போது இந்த ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் தான் இந்த விசாரணை அமைப்புகள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபடுவார்கள். ஆனால் தற்போது அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். பெரும்பாலான உடல்கள் முற்றிலுமாக எரிந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது தொடர்பாக நாம் ஏற்கனவே விவாதித்திருந்தோம். அந்த விமானத்தில் அதன் முழு கொள்ளளவிலும் அந்த எரிபொருளானது இருந்தது. அது விழுந்தவுடன் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இதில்தான் அந்த விமானத்தில் பயணம் செய்த யாரும் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது உறுதியாகிறது. நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் தேவா. ஆனால் தற்போது இந்த விசாரணை மற்றும் இந்த உயிரிழந்தவர்களின் உடல்களை தேடி எடுக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தேவா. முகிலன், வழக்கமாக கடந்த ஆண்டு நடைபெற்ற விமான விபத்தில் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது தரையிறங்கும் போதோ ஏற்படக்கூடிய சிக்கலின் போது தான் விபத்து நடைபெறும். ஆனால் இந்த டேக் ஆஃப் ஆகும்போது த்ரஸ்ட் முழுமையாக கிடைக்காம திரும்ப ரிட்டனும் வர முடியாமல்
இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வேறு இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? கண்டிப்பாக தேவா, இந்தியாவில் இது போன்ற அதிக அளவில் விபத்துகள் நடந்தது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அது மங்களூராக இருக்கணும், மங்களூர் போன்ற இடங்களில் தரையிறங்கும் போதுதான் அந்த விபத்து ஆனது. ஆனால் இது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த விமானம் கிளம்பும் போது அந்த த்ரஸ்ட் இழப்பு, அதாவது அது மேலே அதிவேகத்தில் செல்கிறது, உடனே அதன் திறன் முழுமையாக இழந்து அது கீழே உளுந்திருப்பதுதான் நம்மால் இந்த விபத்து மற்றும் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆரம்ப கட்ட தகவல் வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த திறன் இழப்புக்கான காரணம் என்ன என்பது அந்த அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அந்த விசாரணையில் தான் தெரிய வரும். ஏன்னால் இது முற்றிலுமாக நான் ஏற்கனவே சொன்னதுபடி அந்த பிளாக் பாக்ஸில் இதெல்லாம் பதிவாகும். அதாவது அந்த விமானத்தில் இருந்த அந்த பைலட்டுகள் ஏதேனும் என்ன மாற்றங்களை செய்திருக்கிறார்கள், அல்லது அவர்கள் எதுவும் செய்ய முற்பட்டார்களா, அல்லது அவர்கள் எதுவும் செய்யவில்லை போன்ற அனைத்துமே அந்த பிளாக் பாக்ஸில் தான் பதிவாயிருக்கும். அந்த விமானத்தில் ஒரு சுவிட்சை ஆன் செய்தாலும் கூட அல்லது ஆஃப் செய்தாலும் கூட அதில் பதிவாயிருக்கும். அவ்வாறு நடக்கும் போது அவை என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது பண்ணாத போது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் போன்றவை எல்லாமே அதில் இருக்கக்கூடிய தரவுகளை வைத்துதான் அந்த விசாரணையின் போது தெரிய வரும். அதனால் அந்த பிளாக் பாக்ஸ் என்பது மிக முக்கியமானது. அதை தொடர்ந்து பேசலாம்.